சதிப்பட்டான பயிற்சியின் முதல் நாள் முடிவடைந்து விட்டது. விளங்கிக் கொள்ளுங்கள், பயிற்சி நுணுக்கம் அப்படியே தான் இருக்கும். உங்கள் பயிற்சி முறை அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது ஒரு சிறப்பு பயிற்சி. எந்த வகையில் என்றால், இதில் நீங்கள் இந்த பயிற்சியை பற்றி புத்தர் கூறிச் சென்றுள்ள சொற்களை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். புத்தரின் சொற்கள் முழுமையான மெய்ஞானம் எய்திய ஒருவரது மெய்மொழிகள். ஒவ்வொரு சொல்லும் மெய்யுணர்வளிக்கும், ஞானம் நிறைந்ததாக இருக்கும். புத்தரின் ஒவ்வொரு பேருரையுமே மிகவும் அருமையானது, மிகவும் இனிமையானது. புத்தரின் எல்லா போதனைகளுமே, எல்லா பேருரைகளுமே ஒரு பெரிய இனிய தீன்சுவை கட்டியை போன்றது. எந்த பகுதியை வெட்டி சாப்பிட்டாலும் அதே சுவை, அதே அமுதத்தின் சுவை. ஆனால் நாம் குறிப்பாக இந்த பேருரையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இது நீங்கள் கடைபிடித்து வரும் பயிற்சி முறையின் நுட்பத்தினை விரிவாகவும் தெளிவாகவும் விவரிக்கின்றது. தீவிரமாக பயிற்சி செய்து வரும் பழைய மாணவர்களுக்கு இது மிகவும் நல்லது. புத்தரின் சொந்த வாய் மொழிகளை காதார கேட்டு பயிற்சி நுட்பத்தை விளங்கிக் கொள்வதும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்வதும், பயிற்சியின் கோட்பாடு பற்றிய அம்சத்தை மேலும் விரிவாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்வது, பயிற்சி நுட்பத்தை குறித்து ஏதேனும் குழப்பம் இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதும் மிகவும் நல்லது. துரதிர்ஷ்டவசமாக சிலருக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டு விடுவதுண்டு. ஒரு சில மாணவர்கள் ஒரு சில முகாம்களில் கலந்து கொண்டு விட்டு ஆர்வ மிகுதியால் அவர்களே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கான முறையான பயிற்சி இல்லாமலும் ஆழ்ந்த அனுபவம் இல்லாமலும் அவர்கள் இப்படி செய்யும்போது அவர்கள் பயிற்சி முறையில் பல கலப்படங்களை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். மேல் நாடுகளில் இப்படி நடந்திருக்கிறது, இந்தியாவிலும் தான். இந்தியாவில் அப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்களது தனிப்பட்ட சமயச்சார்பு கருத்துக்களின் பேரில் தீவிரமான பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கே உரிய தியான பயிற்சி முறைகள் எதுவும் இருப்பதில்லை. அவர்கள் சில முகாம்களில் மட்டும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர்களது சொந்த நம்பிக்கைகளுக்கு ஏற்றபடி, அவர்கள் சார்ந்துள்ள சமய பிரிவின் தத்துவார்த்த நம்பிக்கைகளுக்கு ஏற்றபடி பல விஷயங்களை கலந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்களிடம் பயிற்சியில் கலந்து கொள்ளும் விபசனா மாணவர்கள் மிகவும் குழப்பமடைந்து போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைக்கின்றனர், இதோ கோயங்காவிடம் விபாசனா பயிற்சி பெற்ற ஒரு மாணவர் இப்பொழுது பயிற்சி அளிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் என்ன போதிக்கிறார் என்று பாருங்கள். இது சரியா அல்லது அது சரியா? பெரும் குழப்பம். இதுபோல் மேல் நாடுகளிலும் நடந்துள்ளது. அங்கே பெரும் குழப்பமே தோன்றியுள்ளது. இந்த பயிற்சி முறையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தங்கள் சொந்த வழியில், மாறுபட்ட வழியில் என்று கூட சொல்லலாம், போதனை செய்கிறார்கள். ஆனால் வேறுபடுத்தி காட்ட நினைத்து, நாங்கள் கற்றுத்தருவது சதிப்பட்டான, நீங்கள் கோயங்காஜியுடன் பயிற்சி செய்வது விபசனா என்றும் சொல்லிக்கொள்வார்கள். பெரும் குழப்பம்தான். சதிப்பட்டான தான் விபசனா, விபாசனா தான் சதிப்பட்டான. விவரங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளவும், அது மட்டுமின்றி தம்மத்தை ஆழமாக விளங்கிக் கொள்ளவும், அதனை புத்தரின் நேரடி வாய்மொழிகளோடு தொடர்பு படுத்தி ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், மிகுந்த ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும். நாம் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டும். ஆகவே
பயிற்சி அதே பயிற்சியாகத்தான் இருக்கும். மாலை நேர பேருரைகள் மட்டும் வேறாக இருக்கும். அது சதிபட்டான சுத்த எனும் நூலுக்கு விளக்கமாக இருக்கும். இந்த சதிபட்டான பேருரை மிக முக்கியமானதொரு பேருரை. இதில் புத்தர் விபாசனா பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். தம்மத்தில் 3 அம்சங்கள் உள்ளன. தம்மத்தின் 3 முக்கியமான படிகள் என்றும் சொல்லலாம். இதில் முதலாவது பரியத்தி எனப்படும். இந்த 8 நாட்களில் நீங்கள் பல பாலி மொழி சொற்களை கேட்பீர்கள். அவை உங்களுக்கு புதியனவாக தோன்றும். படிப்படியாக அவை உங்களுக்கு விளங்கத் தொடங்கும். புத்தர் பேசிய இந்த தொன்மை வாய்ந்த மொழியை நீங்களே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட இம்மொழி அறிவை உங்களால் பின்னொரு சமயம் வளர்த்து கொள்ள முடியும். அப்பொழுது இந்த சொற்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு மிகவும் ஊக்கமூட்டுவதாக இருப்பதை காண்பீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மொழி அறிவை வளர்த்து கொண்ட பின்பு நீங்கள் ஒரு நல்ல விபாசனா தியான பயிற்சியாளராக இருந்தால் புத்தரின் இந்த மொழிகளை பயிலும் போதெல்லாம் அவை உங்களுக்கென்றே சொல்லப்பட்டிருப்பது போல தோன்றும். புத்தரே எனக்கு வழிகாட்டுகிறார், எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்று அவரே எனக்கு சொல்லுகிறார் என்பீர்கள். ஒவ்வொரு சொல்லுமே அவ்வளவு ஊக்கமளிப்பதாக இருக்கும். ஆனால் இப்போது ஆரம்ப நிலைதான். எனவே சில சொற்களை புரிந்து கொள்வது உதவியாக இருக்கும். 3 படிகளை பற்றி கூறினோம். முதல் படி பரியத்தி, அதாவது போதுமான அறிவு. போதனை பற்றிய போதுமான அறிவு, புத்தி அளவிலான அறிவு. மெய்யொலி பெற்ற ஒருவரது வாய்மொழிகளை நாம் கேட்டிருக்கலாம் அல்லது அவற்றை படித்திருக்கலாம். அந்த அறிவே பரியத்தி. மெய்ஞானம் பெற்ற ஒருவரது வாய்மொழிகளை கேட்டிருக்கின்ற ஒருவர் சுதவா என அழைக்கப்படுவார். சுதவா என்றால் பாலி மொழியில் கேட்டிருப்பவர் என்று பொருள். கேட்கவே கேட்காத ஒருவருக்கு தம்மத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவருக்கு தம்மம் ஒரு மதச்சார்பு கொண்ட நம்பிக்கையாகவே இருக்கும். ஒரு சமயம் சார்ந்த தத்துவ நம்பிக்கையாகவே இருக்கும். அது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ ஒரு கிரியையாகவோ ஒரு வழிபாட்டு முறையாகவோ இருக்கக்கூடும். இந்த மனிதரின் வாழ்க்கை முழுவதுமே தம்மம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இத்தகைய விஷயங்களிலேயே சிக்கிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் அவருக்கு மெய்ஞானம் பெற்ற ஒருவரின் வாய்மொழியை கேட்டு அறியவோ படித்தறியவோ ஒருபோதும் வாய்ப்பு கிடைத்ததில்லை. அவருக்கு ஒருபோதும் விளங்கப் போவதும் இல்லை. அவர் தம்மத்தை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. அதனால் அவருக்கு தம்மம் எல்லோருக்கும் பொதுவானது என்பது விளங்காது. அவருக்கு தம்மம் என்பது ஒரு மதமே. ஓ, இது புத்த மதம். ஓ, இது இந்து மதம். ஓ, இது கிறிஸ்தவ மதம். ஓ, இது இஸ்லாமிய மதம் அல்லது யூத மதம். அவரால் தம்மத்தை இப்படித்தான் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அவர் தம்ம என்பது என்ன என்பதை கேட்டிருந்தால் அப்பொழுதுதான் அவர் தம்ம என்பது நியதி என்று புரிந்து கொள்வார். தம்ம என்பது உண்மை, தம்ம என்பது இயற்கை, தம்ம என்பது இயற்கை நியதி. அது அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்பதை புரிந்து கொள்வார். அது ஒரு குறுகிய பிரிவினருக்கு மட்டுமே உரியதாக, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே உரியதாக இருக்க முடியாது. அது அனைவருக்கும் பொருந்துவதாகவே இருக்கும். இயற்கை நியதி உலக பொதுவானது. எனவே சுதவா எனப்படும் கேட்டறிந்த ஒருவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியே. தம்ம என்பது என்ன என்பதை அவர் கேட்டாவது தெரிந்து வைத்திருக்கிறார். தம்மத்தை வாழ்க்கையில் கடைபிடிப்பது எப்படி என்பதை அவர் கேட்டாவது அறிந்திருக்கிறார். உண்மையை பற்றி, உலக பொது உண்மையை பற்றி, இயல்பான உண்மையை பற்றி ஒருபோதும் கேட்டிராத சுதவா
என்பவரோடு ஒப்பிடும்போது கேட்டறிந்த சுத்தபா அதிர்ஷ்டசாலிதான். சுத்தபா குழப்பத்திலேயே இருப்பார். ஏனென்றால் அவர் உண்மையை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஒருபோதும் கேட்டறியாத ஒருவருடன் ஒப்பிடும்போது கேட்டறிந்த ஒருவர் அதிர்ஷ்டசாலியே தான். ஆனால் மெய்ஞானம் பெற்ற ஒருவரது வாய்மொழிகளை கேட்டறிவது மட்டும் அல்லது படித்தறிவது மட்டும் போதாது. அது ஊக்கமூட்டி தூண்டுவதற்கு மிகவும் நல்லதுதான். உங்கள் பயிற்சியை தொடக்கி வைப்பதற்கு அது மிக மிக நல்லதுதான். ஆனால் நீங்கள் பயிற்சி செய்வதில்லை. கேட்டறிந்த அளவில் நீங்கள் முற்றிலும் திருப்தி அடைந்து விட்டது போல உணர்கிறீர்கள். படித்த அளவிலேயே முற்றிலும் நிறைவடைந்து விட்டதாக உணர்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு எது வெறும் வழிபாட்டு விளையாட்டாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இது உங்கள் விடுதலைக்கு ஒரு தடையாகவே கூட ஆகிவிடக்கூடும். தூய தம்ம மொழிகளை கேட்டுவிட்டதாலோ தூய தம்ம மொழிகளை படித்து விட்டதாலோ நீங்கள் திருப்தி அடைந்து விடக்கூடும். இப்பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் மிகவும் திருப்தி அடைந்து விட்டீர்களானால் உண்மையில் உங்களுக்கு ஒன்றுமே தெரிந்திருக்காது. நீங்கள் உண்மையை வெறுமனே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று மட்டும் சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் அதை கடைபிடிப்பதில்லை. ஆகவே தூய தம்மத்தை கேட்டறிந்த ஒவ்வொருவரும் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை குறிக்கும் சொல்லே பட்டிபத்தி. நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள். முதலில் பரியத்தி, அதாவது தம்மத்தை பற்றிய போதுமான புத்திபூர்வமான அறிவு பரியத்தி. அடுத்து பட்டிபத்தி, தம்மத்தின் பயிற்சி முறை. தினசரி ஓதலின் போது பாலி வரிகளை கேட்டிருப்பீர்கள். சூபட்டிபன்னோ பகவதோ சாவக சங்கோ. சாவக சங்கோ அதாவது சாவகர்களாக சுத்தவாக்களாக இருக்கின்ற சங்கம். புத்தருடைய போதனைகளை இந்த சங்கம் கேட்டு அறிந்திருக்கிறது. இப்பொழுது அந்த வழியை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறது. சூபட்டிபன்னோ, அந்த வழியை அவர்கள் சரியாக பின்பற்றுவார்கள். வழியை பின்பற்றுவதுதான், கடைபிடிப்பதுதான் உங்களை இறுதி லட்சியத்திற்கு இட்டுச் செல்லும். முழுமையான விடுதலையும் முழுமையான மெய்ஞான பேருமாகிய இறுதி இலட்சியத்திற்கு. பட்டிபத்தி இல்லாமல் பரியத்தி மட்டும் உங்களை இறுதி லட்சியத்திற்கு கொண்டு போய் விடாது. பரியத்தியின் மூலம், அதாவது தம்மத்தை கேட்பதன் மூலம் ஒருவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆம், நான் தம்ம வாழ்க்கை வாழ வேண்டும், நான் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், நான் ஒரு மனிதன், மனிதர்கள் சமூக ஜீவிகள், ஒரு மனிதன் சமுதாயத்தில் வாழ்ந்தாக வேண்டும், ஒரு மனிதன் தன் குடும்பத்தினுடன் வாழ்ந்தாக வேண்டும். எப்படி வாழ்வது? சுற்றி உள்ளவர்களின் அமைதியையும் இணக்கத்தையும் ஒருவர் குலைக்கக்கூடாது. மற்றவர்களின் அமைதியையும் இணக்கத்தையும் நான் குலைத்து கொண்டே இருந்தால் நான் எப்படி அமைதியையும் இசைவையும் அனுபவிக்க முடியும்? ஆகவே பிற உயிர்களை துன்புறுத்தவோ புண்படுத்தவோ செய்யும் எவ்வித செயலையும் பேச்சையும் நான் மேற்கொள்ளக்கூடாது. நான் அத்தகைய செயல்களை செய்யவே கூடாது. நான் கொலை செயலை தவிர்க்க வேண்டும். நான் திருடுவதை தவிர்க்க வேண்டும். நான் தவறான பாலுறவை தவிர்க்க வேண்டும். நான் என்னுடைய நேரத்தையும் பிறருடைய நேரத்தையும் பாழாக்குகின்ற பொய் பேசுதல், கடுஞ்சொல் கூறல், புறங்கூறல், பயனற்ற அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசுதல், எல்லாவித போதைப் பொருட்களையும் உபயோகித்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். மெய்ஞானம் பெற்ற ஒருவரின் வாய்மொழிகளை விளங்கிக் கொள்ள முயலும் யாரும் இதை புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இத்தகைய நன்மை செய்யாத செயல்களை தவிர்ப்பதன் மூலம் நான் பிறரை மகிழ்விக்கவில்லை, என்னை நானே மகிழ்வித்துக் கொள்கிறேன் என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். ஏனென்றால் சொல்லாலோ செய்கையாலோ பிறருடைய நலனுக்கு எதிரான எந்த ஒரு தீய செயலினையும் நான் செய்யும் ஒவ்வொரு முறையும் நான் என் மனதுக்கு உள்ளேயே
மிக பெரும் அளவிலான அசுத்தங்களை, மாசுக்களை உற்பத்தி செய்து கொள்ளாமல் அந்த கொடுஞ்செயலை செய்யவே முடியாது. பற்று, பேராசை, வெறுப்பு, ஆணவம், அச்சம் இவை போன்ற ஏதாவது ஒரு மனமாசினை உற்பத்தி செய்தாக வேண்டும். அதற்கு பிறகுதான் சொல்லாலோ செய்கையாலோ கொடுஞ்செயல்களை செய்ய முடியும். நான் என் மனதிற்குள்ளே மாசுகளை உற்பத்தி செய்யும் போதே நான் எனக்கே தீங்கிழைக்க தொடங்கி விடுகிறேன். ஓ, இதற்காகவே நான் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும். சீலம் என் சொந்த நலனுக்கு மிக முக்கியம். இதை ஒருவர் புரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு பட்டி உண்மையாக கடைபிடித்தல். இதற்கு வரும்போதுதான் எல்லா கஷ்டமும். ஏனென்றால் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இத்தகைய நன்மை செய்யாத செயல்களை, தீய செயல்களை யாராலும் தவிர்க்க முடிவதில்லை. இத்தகைய செயல்களால் நமக்கும் நன்மை இல்லை, பிறருக்கும் நன்மை இல்லை என்பது அறிவளவில் நன்றாக விளங்கத்தான் செய்கிறது. ஆனாலும் தன் மனதின் மீது கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் ஒருவர் இத்தகைய நன்மை செய்யாத செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். சீலத்திற்காக நாம் சமாதி பழகியாக வேண்டும். சில சமயங்களில், சில சூழ்நிலைகளில், உதாரணமாக நீங்கள் பயிற்சி கலந்து கொண்டுள்ள இது போன்ற சமயங்களில் சூழ்நிலையின் காரணமாகவும் காலை 4-4:30 மணி முதல் இரவு 9-9:30 மணி வரை உள்ள இடைவிடாத வேலையினாலும் நீங்கள் சீலத்தின் எந்த அம்சத்தையும் முறிப்பதில்லை. ஆனால் நீங்கள் மனதின் மீது கட்டுப்பாட்டையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் சமாதி பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். பட்டி சூப்பட்டி பண்ணோ, நீங்கள் வழியை பின்பற்ற தொடங்கிவிட்டீர்கள். இது தம்மத்தின் இரண்டாவது முக்கியமான பகுதி. முதலாவது பரியத்து, அதாவது தம்மத்தை பற்றிய கொள்கை குறித்த அறிவு. இரண்டாவது பட்டி. நீங்கள் பல்வேறு வழிகளில் மனதை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் மெய்ஞானம் பெற்ற ஒருவர் காட்டிய சரியான வழியில் மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த மனக்கட்டுப்பாடு உங்களை மூன்றாவது படிநிலைக்கு கொண்டு செல்லாது. அதுதான் பட்டிவேதங். மற்றொரு புதிய சொல் பட்டிவேதங். இதன் நேரடியான பொருள் ஊடுருவுதல். இந்த வழியில் சமாதி நிலையை வளர்த்து கொள்ளும் போது மனமானது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் உண்மையை, அதாவது உங்களை பற்றிய உண்மையை, உங்கள் உடல் மன இயற்கை பற்றிய உண்மையை கவனிப்பதன் மூலம் குவிக்கப்படுகிறது. நீங்கள் மூச்சு கொண்டு ஆரம்பிக்கிறீர்கள். உடல் மனம் இரண்டோடும் தொடர்புடையது இந்த மூச்சு. இப்படியே மேலும் தொடரும்போது உங்களிடம் ஒரு பெரும் சேமிப்பு இருப்பதை அறிவீர்கள். மன சிக்கல்களையும் மன மாசுகளையும் கொண்ட நல்லதொரு பெருந்திரட்டு வெகு ஆழத்தில் உங்களுக்குள்ளே கிடப்பதை அறிவீர்கள். மேலும் நீங்கள் இந்த மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டே இருந்த போதிலும் தீங்கு பயக்கும் செய்கைகளையும் பேச்சையும் தவிர்க்க முயன்று கொண்டிருந்த போதிலும் சேமிப்பிலுள்ள இந்த மனமாசுகள் அவ்வப்போது மேற்பரப்புக்கு வரும், உங்களை ஆட்கொண்டு விடும், நீங்களும் ஆட்பட்டு விடுவீர்கள். ஆகவே இந்த மனமாசுக்களை அகற்ற நீங்கள் அந்த அளவு ஆழத்திற்கு சென்றாக வேண்டும். அங்கே உங்களை தோற்கடிக்க முடியாது. அதுதான் பட்டிவேதங். உண்மையை நீங்கள் ஆழமான நிலையில் நேரில் காண வேண்டும். தோற்றமாத்திர உண்மை பங்கத்தி. அது பார்ப்பதற்கு அப்படி தோற்றமளிக்கும். இது உண்மை, உண்மை போல தோன்றும் உண்மை. பார்ப்பதற்கு அப்படி தோன்றும் போலி உண்மை. இதுவே பங்கத்தி. இறுதி உண்மையை நேருக்கு நேர் கண்டு அறிய இந்த போலி உண்மையை, அதாவது தோற்றமாத்திர உண்மையை அகற்ற வேண்டும். இந்த திரைக்கு பின்னால் மறைந்துள்ள உண்மையை நீங்கள் பார்க்க முடியாதபடி மறைத்து கொண்டிருக்கும் இந்த திரையை அகற்றினால் ஒழிய உண்மையை பார்க்க முடியாது. தோற்றமாத்திர போல் நீங்கள் சுக்கு நூறாக பிரித்தெறிய வேண்டும். கிளியுங்கள், ஊடுருவுங்கள்,
அகற்றிவிடுங்கள் அதை. இதுதான் விபாசனா. விபாசனாவை விளக்கும் போதெல்லாம் நாம் பயன்படுத்தும் சொற்கள் இவைதான். பங்கத்திம் டபேத்வா விசேஷேன பசதீதி விபசனா. பங்கத்திங் டபேத்வா என்றால் தோற்றமாத்திர உண்மையை அகற்றிவிட்டு என்று பொருள். தோற்றமாத்திர போலி உண்மை எனும் திரையை அகற்றிவிட்டு இறுதி உண்மையை நோக்கி முன்னேறத் தொடங்குகிறீர்கள். நான் நான் எனது எனது என்னுடையது என்று எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய இந்த பருப்பொருளாலான உடம்பினை குறித்த இறுதி உண்மையை நோக்கி முன்னேறுகிறீர்கள். மனமெனும் உள்ளத்தினை பற்றிய அறுதி உண்மையை நோக்கியும் முன்னேறுகிறீர்கள். நான் நான் எனது எனது என்று நீங்கள் கூறிக்கொள்ளும் மனதின் உள்ளடக்கங்களை பற்றிய அறுதி உண்மையை நோக்கியும் முன்னேறுகிறீர்கள். அதற்கு அப்பாலும் இந்த மனதிற்கும் ஜடத்திற்கும் அப்பால் உள்ள நிப்பான நிலை என்னும் அறுதி உண்மை நித்திய உண்மையை நோக்கியும் முன்னேறுகிறீர்கள். மனம் ஜடம் இவற்றின் களம் முழுவதற்கும் அப்பால் உள்ள நித்திய உண்மையை நோக்கி முன்னேறுகிறீர்கள். இது பட்டிவேதங். இதன் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். மிகவும் கெட்டியான வடிவிலும் திட்பமான வடிவிலும் வெளிப்படுத்தி கொண்டுள்ள தோற்றமாத்திர உண்மையை துளைத்து கொண்டும் துருவிக்கொண்டும் பகுத்து கொண்டும் பிரித்து கொண்டும் நொறுக்கி கொண்டும் கரைத்து கொண்டும் செல்லும் போது நீங்கள் இறுதி உண்மையை நோக்கி முன்னேறுகிறீர்கள். ஜடப்பொருளாகிய இந்த உடம்பை பற்றிய இறுதி உண்மையையும் மனதை பற்றிய அறுதி உண்மையையும் மனதின் உள்ளடக்கங்களை பற்றிய அறுதி உண்மையும் நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு ஜடம் மனம் இவற்றின் களத்தை நீங்கள் துருவி துளைத்து கடந்து சென்ற பிறகு ஜடம் மனம் இவற்றிற்கு அப்பாலுள்ள ஒன்றை நீங்கள் காண்பீர்கள். இந்த படிவேதங் பயிற்சியே துருவி துளைத்து சொல்லும் பிரக்ஞாவே தான் விபசனா. இதுவே உங்களை இறுதி லட்சியமாகிய முழுமையான விடுதலை நிலைக்கு கொண்டு செல்லும். ஆகவே இந்த 8 நாட்களிலும் நீங்கள் சதிபட்டான சுத்த எனும் இப்பேருரையை கேட்கப் போகிறீர்கள். இந்த பரியத்தியின் இந்த கேள்வி அறிவின் நோக்கம் பட்டிபத்தி மற்றும் பட்டிவேதங் இவற்றிற்காக வழிகாட்டுதலை பெறுவதும் உள்ளூக்கத்தை பெறுவதும் ஆகும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரியத்தை என்பது வெறும் கோட்பாடு பற்றிய அறிவு. அது மிகவும் பயனுள்ளதுதான், அதில் ஐயமில்லை. ஆனால் அதுவே முடிந்த முடிவாகாது. பரியத்தி பட்டிபத்தி பட்டிவேதங் இம்மூன்று நடவடிக்கைகளுள் அனைத்து ஞானமும் அடங்கும். இந்த 3 நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் ஒருவர் அனைத்து ஞானத்தையும் அடைகிறார். இந்த 3 நடவடிக்கைகளையும் மேற்கொண்டே ஆக வேண்டும். இதைத்தான் 10 நாள் பேருரைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். சுதமயா பஞ்ஞா, சிந்தாமயா பஞ்ஞா, பாவனாமயா பஞ்ஞா. சுத்தமயா பஞ்ஞா என்றால் கேள்வி ஞானம். நீங்கள் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய ஞானம் அல்ல, மற்றொருவருடையது. நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். சிந்தாமயா பஞ்ஞா உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. நீங்கள் கேள்விப்பட்டவற்றை சிந்தித்து பார்க்கிறீர்கள். அதனால் பிறப்பதுதான் சிந்தாமயா பஞ்ஞா, அதாவது சிந்தனை அறிவு. ஆனால் இவை இரண்டுமே உங்களது சொந்த ஞானம் அல்ல, மற்ற ஒருவருடையது. நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், சிந்தித்திருக்கிறீர்கள், இரண்டுமே நல்லதுதான். ஆனால் 3வது படியாகிய பாவனாமயா பஞ்ஞாவையும் மேற்கொண்டால் மட்டுமே அவை நல்லவையாகும். பாவனாமயா பஞ்ஞா என்பது அனுபவ அறிவு அல்லது பட்டறிவு. அப்பொழுது நீங்கள் உண்மையை நேருக்கு நேர் சாட்சியாக பார்க்கிறீர்கள். ஏதோ நடக்கிறது, அதை நீங்கள் நேரில் பார்க்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் அது வளர்ச்சி அடைகிறது. உங்களது சொந்த ஞானம் வளர்ச்சி அடைகிறது, வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த சொந்த ஞானமாகிய பாவனாமயா பஞ்ஞா தான்
உங்களை இறுதி இலக்கிற்கு கொண்டு செல்லும். மற்றொரு மரபிலும் இதே 3 படிநிலைகள் உள்ளன, ஆனால் வேறு சொற்களால் குறிப்பிடப்படுகின்றன. முதலாவது சத்த சச்ச, சொல்லின் உண்மை. சொல்லே உண்மையாகிறது. பெருத்த மத வெறியர்களாகி தங்களுடைய சமய நூல்களின் பால் அவற்றை விளங்கி கொள்ளாமலேயே ஏராளமாக பற்றை வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சமய நூல்களில் உள்ள சொற்களே உண்மையாகிறது. உங்களுக்கு அவை விளங்குகிறதோ இல்லையோ, உங்களுக்கு அவை அனுபவமாகிறதோ இல்லையோ, உங்களுக்கு அவற்றை கண்டு உணர முடிகிறதோ இல்லையோ, அவைதான் உண்மை என்று நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மெய்ஞான பேரழிந்த ஒருவர் கூறியுள்ள சொற்களே உண்மை. ஒரு குறிப்பிட்ட சமய நூலில் உள்ள சொற்களே உண்மை. ஆனால் அதுவே உண்மையாக இருந்தாலும் கூட அது அவற்றை கண்டு உணர்ந்தவர் யாரோ அவருக்குத்தான் அது உண்மை. உங்களுக்கு உரிய உண்மையாக அது இருக்க முடியாது. நீங்கள் அதை கேட்டுவிட்டு அதன் பேரில் அளவற்ற பற்றை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். இதுதான் சத்த சச்ச. அடுத்தது அனுமான சச்ச. இப்பொழுது நீங்கள் அதை அனுமானம் செய்வதன் மூலம் அறிவளவில் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஓ, இது இப்படி இருக்கிறது. ஓ, அப்படியானால் அது அப்படி இருந்தாக வேண்டும். யூகம், அனுமானம். எங்கேயோ புகை வருவதை பார்க்கிறீர்கள். ஓ, அங்கே புகை வருகிறது. அப்படியானால் அங்கே நிச்சயமாக நெருப்பு இருக்க வேண்டும். நீங்கள் அந்த நெருப்பை பார்க்கவில்லை, நீங்கள் பார்த்தது புகையைத்தான். பின்பு அறிவை பயன்படுத்தி யூகம் செய்கிறீர்கள், அனுமானம் செய்கிறீர்கள், அங்கே கட்டாயம் நெருப்பு இருக்கும் என்று. ஏன், இவை இரண்டுமே கூட மாயத் தோற்றமாகவோ அல்லது மயக்க தோற்றமாகவோ கூட இருக்கக்கூடும். மூன்றாவது பச்சக்க சச்ச. பச்சக்க, அதாவது இப்பொழுது நீங்கள் அதை பிரத்யட்சமாக நேரடியாக பார்த்து விட்டீர்கள். உண்மையை நீங்களே நேராக பார்த்து விட்டீர்கள். இந்த உண்மைதான் உங்களுக்கு உண்மையிலேயே உண்மை. இதுதான் உங்களுக்கு உதவப் போகிறது. மெய்ஞானம் எய்திய ஒருவரது நோக்கமெல்லாம் உண்மையை நீங்களே நேருக்கு நேர் கண்டுகொள்ள உங்களை ஊக்கப்படுத்துவதுதான். புத்தர் சொல்லியதை வெறுமனே நம்புவது மட்டும் உங்களை இறுதி இலக்கிற்கு கொண்டு போய் சேர்த்து விடாது. நம்புவது அவசியம்தான். அது உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஆனால் இறுதி முடிவான உண்மையை நீங்களே நேரில் கண்டு உணராத வரை நீங்கள் ஒருபோதும் முக்தி அடைய முடியாது. நேரில் கண்டுணர்ந்த ஒருவரே மெய்ஞானம் பெற்றவராகிறார், ஒரு புத்தர் ஆகிறார். மெய்ஞானம் பெற்ற ஒருவராகவோ விடுதலை அடைந்த அல்லது முக்தி பெற்ற ஒருவராகவோ ஆக வேண்டுமானால் ஒவ்வொருவருமே உண்மையை தாங்களே நேரில் கண்டு உணர்ந்தாக வேண்டும். இந்த விளக்கத்தை மனதிற்கொண்டவாறு நீங்கள் சதிபட்டான சுத்தத்தை பயில்வீர்கள். இந்த சுத்தத்தின் ஒவ்வொரு சொல்லுமே உங்களுக்கு உள்ளூக்கத்தை கொடுத்து வழிகாட்ட வேண்டும். இந்த சுத்தத்தை நீங்கள் காதார கேட்டு அறிவை கொண்டு புரிந்து கொள்வீர்கள். ஆனால் அதே சமயம் என்ன போதிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் அனுபவத்திலும் உணர வேண்டும். முக்தி பேறு அடைய விரும்பும் ஒவ்வொருவரும் மெய்ஞானம் பெற்ற ஒருவரின் போதனைகள் ஒவ்வொன்றையும் நேருக்கு நேர் கண்டு உணர வேண்டும். நீங்களே அனுபவித்து உணராவிட்டால் நீங்கள் வீடு பேறு அடைய முடியாது. சதிபட்டான சுத்த இதைத்தான் போதிக்கிறது. சதி, சதி என்ற சொல்லின் பொருள் விழிப்புணர்வு. நீங்கள் கவனத்தோடு இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் நேருக்கு நேர் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள். இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு உண்மை பொருளையும், ஜடமாக உள்ள ஒவ்வொரு உண்மை பொருளையும், மனமாக உள்ள ஒவ்வொரு உண்மை பொருளையும் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள், விழிப்போடு இருக்கிறீர்கள். அதே சமயம் அதை சரிவர விளங்கி கொண்டும் இருக்கிறீர்கள். சரியான ஞானத்துடன் இருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் இது
சதிபட்டான, உண்மையான சதிபட்டான. டான என்றால் நிலைப்படுத்தப்படுதல் அல்லது நிலை பெறுதல். உங்களுடைய விழிப்புணர்வு நிலைநிறுத்தப்படுகிறது. பட்டான என்றால் முறையான வழியில். பகாரேன என்றால் பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வோடு இருத்தல். அதுவே பட்டான. நீங்கள் விபாசனா பயிலும்போது, நீங்கள் பஞ்ஞா கடைபிடிக்கும்போது, பகாரேன ஜானாதி தி பஞ்ஞா என்கிறோம். அதாவது பல்வேறு கோணங்களிலிருந்தும் உண்மை நிலையை புரிந்து கொள்கிறீர்கள். அப்பொழுது அது உங்களுக்கு பஞ்ஞா ஆகிறது. நீங்கள் உண்மை நிலையை ஒரு கோணத்திலிருந்து மட்டுமே பார்ப்பீர்களானால் நீங்கள் கண்டுணர்வது ஒரு பகுதி உண்மையை மட்டுமே. பகுதி உண்மை என்பது திரிபடைந்த உண்மையே. அதனால் உங்களுக்கு இடர்பாடுகள் உண்டாகலாம். நீங்கள் உண்மையின் முழு பரிமாணத்தையும் உற்று நோக்கி நேரில் கண்டு உணர முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமானால் அதற்கு பகாரேன, அதாவது பல்வேறு கோணங்களில் இருந்தும் உற்று நோக்கினால்தான் முடியும். அப்பொழுதுதான் அது பஞ்ஞா ஆகும், ஞானமாகும். ஆகவே இந்த சதி எனப்படும் கவனம் பஞ்ஞா எனப்படும் ஞானத்தோடு கூடியதாக ஆகும்போது அது பட்டான ஆகிறது, சரியான வழியில் நிலைநிறுத்தப்படுகிறது. ஆகவே தான் புத்தர் சதி சதோ என்று கூறும் ஒவ்வொரு சமயமும் சம்பஜானோ என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார். புத்தகத்தை படிக்கும் சமயம் சம்பஜானோ, ஆதாபி, சம்பஜானோ, சதீமா ஆகிய சொற்களை பார்ப்போம். இந்த கவனம், இந்த விழிப்புணர்வு, இந்த நேருக்கு நேர் உற்று அறியும் அறிவு, உற்றுணரும் அறிவு எப்பொழுது முழுமையானதாகும் என்றால் அங்கே பஞ்ஞா இருக்கும்போது தான், அங்கே ஞானம் இருக்கும்போது தான். அதாவது தானாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உண்மை நிலையின் இயல்பை நீங்களே துய்த்து அனுபவிக்கும் நிலையில் அதை விளங்கிக் கொள்ளும்போது மட்டும்தான் அது முழுமையானதாகும். நீங்கள் அதன் அடிப்படை பண்பை, அதன் அனித்திய தன்மையை அனுபவித்து உணர்கிறீர்கள். பார், உதிக்கிறது, மறைகிறது, உதிக்கிறது, மறைகிறது. அதன் துக்க மயமான தன்மையை உணர்கிறீர்கள். பார், எவ்வளவு துயரம் மிக்கதாக இருக்கிறது, எங்கும் ஒரே துன்பம். நீங்கள் மகிழ்ச்சியான எதையேனும் அனுபவிக்கக்கூடும். பஞ்ஞாவை பயிற்சி செய்வதால், விபாசனாவை கடைபிடிப்பதால், பார், இதுவும் துக்கம்தான் என்பது உங்களுக்கு தெளிவாகிறது. அதிலும் உள்ளார்ந்த துயரம்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதுவும் நிலையற்றது. ஒவ்வொரு மிக்க மகிழ்ச்சியான அனுபவமும் மகிழ்ச்சியற்றதாக மாறத்தான் செய்கிறது. இயற்கையின் நியதி அத்தகையதாகவே இருக்கிறது. துக்கம் அதில் உள்ளடக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான அனுபவத்தின் பேரிலும் பற்றை வளர்த்து கொள்ளவே பார்க்கிறீர்கள். அதை தொற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அதுவும் அனித்தியம்தான், அதுவும் போகத்தான் போகிறது. அப்படி அது போய்விடும்போது நீங்கள் எவ்வளவோ துக்கப்படுகிறீர்கள். இதை நீங்கள் உங்களது சொந்த அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்வீர்கள். இதுவும் துக்க துக்க துக்க. இந்த உடம்புக்கு உள்ளே நீங்கள் அனுபவிக்கும் எதுவுமே துக்க துக்க துக்க. துக்கத்தை அன்றி வேறு எதுவுமே இல்லை. இது வெறும் தத்துவம் அல்ல, இதுதான் பட்டிவேதங். இதன் மூலமாக ஒருவர் நேருக்கு நேர் அனுபவித்து உணர வேண்டிய உண்மை துக்க 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 என்ற உண்மை. இந்த பட்டிவேதங் இதன் மூலமாக ஒருவர் பகுத்து பிரித்து நுணுக்கி கரைத்து கொண்டே போகும்போது ஒரு நிலை வருகிறது. அந்த நிலையில் கெட்டியான ஜடப்பொருளாகிய இந்த உடம்பு உண்மையில் கலாபங்கள் எனப்படுகின்ற நுண்ணிய அணுத்துகள்களே தவிர
வேறு வேறு இல்லை என்பதை ஒருவர் நேருக்கு நேர் கண்டு அறியலாம். இந்த உடம்பில் அப்போது எந்த விதமான கெட்டித்தன்மையும் இருப்பதில்லை. அதுவே பங்க நிலை, முற்றாக கரைந்த நிலை. ஒவ்வொரு கலாபமும் ஒவ்வொரு நுண்ணணு துகளும் உதிக்கிறது மறைகிறது, உதிக்கிறது மறைகிறது, உதித்து உதித்து மறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதை போலவே மனமும் பல சமயங்களில் மனம் தன்னைத்தானே மிகவும் கெட்டிமை தன்மையுடன் வெளிப்படுத்திக் கொள்கிறது. மனதின் உள்ளடக்கங்கள் தம்மைத்தாமே மிகுந்த கடினத்தன்மையுடன் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஒரு மிகவும் கடினத்தன்மை வாய்ந்த மன வெளிச்சி தோன்றியிருப்பதாக வைத்துக்கொள்வோம். கோபம் உதித்திருக்கிறது, பயம் தோன்றியுள்ளது, அல்லது காம விகாரம் உண்டாகிவிட்டது என்றே வைத்துக்கொள்வோம். அது உங்களை மேலாதிக்கம் செய்யும் அளவுக்கு, உங்களை அடக்கி ஆளும் அளவுக்கு அவ்வளவு தீவிரமானதாகவும் திட்பமானதாகவும் அது இருக்கிறது. இங்கே உங்களுக்கு விபாசனா உதவி புரியும், பட்டிவேதன் உதவி புரியும். துருவி துளைத்து செல்லும் ஞானம் பஞ்ஞா உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பகுத்து பகுத்து பார்க்கிறீர்கள், பிரித்து பிரித்து பார்க்கிறீர்கள், நுணுகி நுணுகி பார்க்கிறீர்கள். ஒரு நிலையை அடையும் பொழுது இந்த மன வெளிச்சிகள் எவ்வளவுதான் தீவிரமானதாகவும் திட்பமானதாகவும் இருந்தாலும் அவை எல்லாமே சின்னஞ்சிறு அலைகள், நுண்ணிய அலைகள் மட்டுமே தவிர வேறு எதுவும் இல்லை என்று கண்டுகொள்வீர்கள். இந்த ஜட உடம்பும் வெறும் நுண்ணலைகள், நுண்ணலைகள், நுண்ணலைகள் மட்டுமே. இந்த மன அமைப்பும் வெறும் நுண்ணலைகள், நுண்ணலைகள், நுண்ணலைகள் மட்டுமே. இந்த மனதின் உள்ளடக்கங்களும் வெறும் நுண்ணிய அலைகள், நுண்ணிய அலைகள், நுண்ணிய அலைகள் மட்டுமே. அனைத்துமே அனிச்ச அனிச்ச அனிச்ச. அப்பொழுது இது விளங்கி போகும். இந்த நான் என்பது என்ன? இந்த ஜட உடம்பு தான் நானா? இந்த மன அமைப்பு தான் நானா? இந்த மனதின் உள்ளடக்கமாக இருப்பவை தான் நானா? அவை எல்லாம் என் உடைமைகளா? நான் உண்மையாகவே அவற்றை உடையவனா? இந்த உடலும் மனமும் இணைந்த அமைப்பு முழுமையுமே நானா? அது நான் தானா? இவையெல்லாம் தெளிவாகிவிடும். நாம் நடைமுறை விவகாரங்களுக்கு நான், எனது முதலான சொற்களை பயன்படுத்த வேண்டியதாகவே உள்ளது. உண்மையாக பார்த்தால் நான் என்றோ எனது என்றோ என் ஆன்மா என்றோ எதுவுமே இல்லை. இருப்பது எல்லாம் இந்த மனம் உடல் நிகழ்ச்சிகள் தான். மனமும் உடலும் இயற்றும் இடைவினைகள் தான், இடையறாத மன உடல் இடைவினைகள். மனம் ஜட உடலை பாதிக்கிறது, ஜட உடல் மனதை பாதிக்கிறது. ஜடம் உதிப்பதற்கு மனம் ஒரு காரணமாகிறது, மனம் உதிப்பதற்கு ஜடம் ஒரு காரணமாகிறது. இந்த இயக்கங்களும் எதிர் இயக்கங்களும் என்னுள்ளே எப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதைத்தானே நான் நான் என்று கூறிக்கொள்கிறேன். இதைத்தானே நான் எனது என்று அழைக்கிறேன். இதைத்தானே நான் என் ஆன்மா என்று குறிப்பிடுகிறேன். தெளிவாகிறது. அனத்தா என்ற உண்மை, ஆன்மா என்று ஒன்று இல்லை என்ற உண்மை அனுபவ நிலையில் தெளிவாகிறது. அனிச்ச எனும் நிலையாமை, துக்க என்னும் துன்பம், அனத்தா எனும் ஆணவமில்லாமை, இவையெல்லாம் வெறும் தத்துவ கோட்பாடுகள் அல்ல. அவற்றை ஒரு தத்துவ கொள்கையாகவோ ஒரு சமயம் சார்ந்த தத்துவ கோட்பாடாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. தம்மை பௌத்தர்கள் என்று கூறிக்கொள்பவருக்கு மட்டுமே இது பொருந்துவது அல்ல. இது ஒவ்வொருவருக்குமே பொருந்துவதுதான். ஒருவர் தன்னை இந்து என்றோ முஸ்லீம் என்றோ கிறிஸ்தவர் என்றோ யூதர் என்றோ அழைத்து கொள்ளலாம். அதனாலெல்லாம் இதில் மாற்றம் வந்துவிடாது. ஒருவர் கருப்பாக இருக்கலாம், வெள்ளை, பிரவுன் அல்லது மஞ்சளாக இருக்கலாம். எந்த வித்தியாசமும் இல்லை. ஒருவர் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கலாம். அதனால் இதில் மாற்றம் வந்துவிடாது. ஒவ்வொருவருமே இடைவிடாத இடைவினை நடத்தி கொண்டிருக்கும் மனமும் ஜட உடலும் இணைந்த ஒரு கூட்டு மூடை மட்டுமே.
உள்ளே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே ஒருவர் நான் நான் என்பதை, இந்த அகந்தையை, இந்த போலி அகங்காரத்தை வளர்த்து கொள்கிறார். அதன் பின்பு இந்த போலி அகங்காரத்தின் பேரில் அளவற்ற பற்றையும் வளர்த்து கொள்கிறார். இதனால் வருவதெல்லாம் துன்பமே அன்றி வேறு அல்ல. இவையெல்லாம் இயற்கையின் நியதி என்பது மிகவும் தெளிவாகிறது. இந்த தெளிவு ஏற்படுவது மூன்றாவது படியாகிய படிவேதங் மூலமாக மட்டுமே. அதாவது துருவி துருவி துளைத்து துளைத்து ஆய்வு செய்யும் பஞ்ஞா மூலமாக. ஆகவே சதியாகிய கவனம் அல்லது விழிப்புணர்வு துருவி துளைத்து உணரும் பஞ்ஞாவுடன் கூடியதாக இல்லாது போனால் அத்தகைய வெறும் விழிப்புணர்வு உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் எப்பொழுதும் தோற்றமாத்திர உண்மையை மட்டுமே உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். கடைமுடிவான உண்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். விழிப்புணர்வு இருக்கிறது, அதுவும் மிக நல்ல விழிப்புணர்வு. யாருக்கு? ஒரு சர்க்கஸில் கயிற்றின் மீது நடந்து வித்தை காட்டும் ஒரு சிறுமிக்கு. அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிக வெளிப்போடு, முழு வெளிப்போடு எடுத்து வைக்கிறாள். அவள் விழிப்புணர்வை இழந்து விட்டால் கீழே விழுந்து விடுவாள். அவளது உயிரே ஆபத்தில் இருக்கிறது. அவளது உடல் அவயவங்கள் ஆபத்தில் உள்ளன. ஆகவே அவள் மிகவும் விழிப்போடு இருந்தாக வேண்டும். ஆனால் இந்த விழிப்புணர்வு அவளை ஒரு அரஹந்த் ஆக்கி விடுவதில்லை. அது எவ்வளவோ தொலைவில் இருக்கிறது. அவள் ஒரு சோதா பண்ண கூட ஆவதில்லை. ஆம், அதுவும் வெகு தொலைவே. ஏனென்றால் அவளுக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாது. அவள் தோற்ற மாத்திர உண்மையின் மட்டத்தில் தான் இருக்கிறாள். அதே போலத்தான் மேடையில் நடனமாடும் ஒரு நடனக்காரியும் தனது ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு அங்க அசைவிலும் அவள் விழிப்புணர்வோடு இருக்கிறாள். அவளது விழிப்புணர்வு தோற்ற மாத்திர உண்மைக்குத்தான். அங்கே பஞ்ஞா இல்லை, ஞானம் இல்லை. பஞ்ஞா இல்லாமல் சதி முழுமையாகாது. சதிபட்டான என்பது பஞ்ஞாவுடன் கூடிய சதி. ஞானத்துடன் கூடிய விழிப்புணர்வில் ஒருவர் நிலை பெற வேண்டும். அனிச்ச ஞானம் உதிக்கிறது, மறைகிறது, உதிக்கிறது, மறைகிறது. அல்லது துக்க ஞானம், எல்லாம் துன்பமயம். அல்லது அனத்தா ஞானம், நான் என்பதில்லை, எனது என்பதில்லை, என் ஆன்மா என்று இல்லை. இவையெல்லாம் அனுபவ நிலையில் இருந்தாக வேண்டும். ஆம், அனுபவ நிலையில். சதிபட்டான பேருரை இதற்காகத்தான். தம்மத்தை கடைபிடிப்பதில், உண்மையை நேருக்கு நேர் கண்டு உணர்வதில் சதி எனப்படும் கவனம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. சாதாரண 10 நாள் பயிற்சி முகாம்களில் உள்ள நமது வழக்கமான பேருரைகளில் நாம் 5 நண்பர்களை பற்றி பேசியிருக்கிறோம். சத்தா, விரிய, சதி, சமாதி, பஞ்ஞா. 5 நண்பர்கள். உங்களது விசுவாசம் அல்லது பக்தி, உங்களது உழைப்பு, உங்களது விழிப்புணர்வு, உங்களது மன ஒருமை மற்றும் உங்களது ஞானம். இவைதான் உங்களது 5 நண்பர்கள். புத்தரின் சொற்களில் அவை 5 இந்திரியங்கள் எனப்படும். இந்திரன் என்றால் அரசன், மன்னன்.
தேவலோகத்தின் அரசனை இந்திரன் என்பார்கள். ஆள்பவன், தலைவன் என்ற பொருளில். அதுபோலத்தான் இந்திரிய. 2 வகையான இந்திரியங்கள் உண்டு. ஒரு வகை கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்பனவாகிய புலன் வாயில்கள். அவை இந்திரியங்களாகின்றன. அவற்றை ஏன் இந்திரியங்கள் என்று அழைக்க வேண்டும்? ஏனென்றால் அவை நம்மை ஆட்சி செய்கின்றன, நம்மை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கின்றன. அவ்வப்போது நாம் 5 புலன் வாயில்களில் ஏதாவது ஒரு புலன் வாயிலுக்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவை இந்திரியங்கள் எனப்படுகின்றன. அதை போலவே இந்த 5 ஆற்றல்களும் இந்திரியங்கள் என்றே அழைக்கப்படும். ஏனென்றால் நாம் 5 ஆற்றல்களுக்கும் எஜமானராகிறோம். சதி என்பது அந்த ஆற்றல்கள் ஒன்று. விழிப்புணர்வு அல்லது கவனம். இந்த 5 இந்திரியங்களும் அந்த நாள் மொழியில் புத்தரது சொற்களில் 5 பலங்கள் எனப்பட்டன. பல என்றால் சக்தி அல்லது ஆற்றல். இந்த 5ம் நமது சக்திகளாகின்றன. ஒவ்வொரு தியானிக்கும், முக்து நெறியில் சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்குமே இந்த 5ம் மிக முக்கியமான பலங்கள். சதி என்பது அவற்றுள் ஒன்று. சதி மிக முக்கியமான ஒன்று. அதுடன் 7 போஜங்க, அதாவது போஜங்கங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது மெய்ஞானம் அடைவதற்கான 7 காரணிகள். அந்த 7 காரணிகளில் சதி ஒன்றாகும். மிக அவசியமான ஒன்று. மெய்ஞான பேறு அடைவதற்கான காரணிகளில் ஒவ்வொன்றுமே விழிப்புணர்வோடு தான் தொடங்கப்படும். இறுதி இலக்கான மெய்ஞானம் அடையும் வரை நீங்கள் இந்த காரணிகள் ஒவ்வொன்றை குறித்தும் விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். சதி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் சதியை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளும் போதுதான் அது முக்கியமானதாகவும் பயன்மிக்கதாகவும் ஆகிறது. இதைத்தான் நீங்கள் சதிபட்டானாவை போதிக்கும் இந்த சுத்தத்தில் புத்தரின் வாய்மொழிகள் மூலமாக புரிந்து கொள்வீர்கள். நாளைக்கு நாம் இந்த சுத்தத்தை படிக்க தொடங்குவோம். கடைமுடிவான உண்மையை நோக்கி துருவி துளைத்து செல்வதாகிய நடவடிக்கையை மேற்கொள்வதே இந்த மார்க்கத்தில் மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இன்று இந்த அடிப்படை விளக்கம் தரப்பட்டது. விபாசனா பயிற்சி செய்யும் நீங்கள் இதைத்தான் செய்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக, ஒவ்வொரு அடியாக தோற்றமாத்திர உண்மையிலிருந்து கடைமுடிவான உண்மையை நோக்கி பகுத்து பிரித்து நுணுக்கி கரைத்தபடியே முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த சுத்தங்களை, இந்த பேருரைகளை படிப்பதோ கேட்பதோ மட்டும் உங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக ஆகிவிடக்கூடாது. அதில் ஒரு பெரும் அபாயம் இருக்கிறது. நாம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். விபாசனா மையங்கள் இப்போது நடத்தி வருபவர்களும், வரும் நூற்றாண்டுகளில் விபாசனா மையங்களை நடத்த இருப்பவர்களும், விபாசனா மையமானது முறையான விபாசனா மையமாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தாக வேண்டும். ஒரு விபாசனா மையத்தின் நோக்கம் படிபத்தி மற்றும் படிவேதங் இவைதான். அதாவது பாவனாமய பஞ்ஞாவை நீங்களே நேருக்கு நேர் கண்டுணர்ந்து கொள்ளும் உங்களது சொந்த ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கான உண்மையான பயிற்சி. நீங்கள் உங்களது சொந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்களே மேம்படுத்தி பெருக்கிக் கொள்ளும் ஞானமே அத்தகைய விபாசனா மையங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். விபாசனா எப்படி தொலைந்து போனது? அதற்கான பற்பல காரணங்கள். ஒன்று என்னவென்றால், புத்தருடைய பேருரைகளுக்கும் சுத்தங்களுக்கும் மட்டுமே, அதாவது கோட்பாடு பகுதிக்கு மட்டுமே மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிவிட்டதுதான். புத்தருடைய பேருரைகளை படித்ததோடு, திபிட்டகம் முழுவதையும் படித்ததோடு, மனப்பாடம் செய்ததோடு அவர்கள் மிகவும் மன நிறைவடைந்தது போல உணர்ந்தார்கள். ஓ, என் வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிவிட்டது என்பது போல் அவர்கள் திருப்திப்பட்டார்கள். அத்துடன்
கலந்துரையாடல்கள், விவாதங்கள், சொற்போர்கள் வேறு. இந்த சொல்லுக்கு இதுதான் அர்த்தம், அது அல்ல, இல்லை இல்லை அதுதான், இது அல்ல, இப்படி பலவிதமாக. பற்பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எஞ்சி இருப்பது இதுதான். பயிற்சி முறை தொலைந்து போனது, குழப்பம் மேலோங்கிவிட்டது. பயிற்சி இல்லாமல் மெய்ஞானம் பெற்ற ஒருவரது சொற்களை விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவரது சொற்கள் அவரது சொந்த அனுபவத்தை சுட்டும் சொற்கள். பேருரை நிகழ்த்தியாக வேண்டும் என்பதற்காக அவர் பேருரை நிகழ்த்தவில்லை. அவர் மக்களுக்கு வழிகாட்டுகிறார். நான் உண்மையை இப்படித்தான் நேரில் கண்டுணர்ந்தேன், நீங்களும் இப்படித்தான் உண்மையை நேரில் கண்டுணர வேண்டும். ஆகவே நீங்கள் உண்மையை நேருக்கு நேர் கண்டுணர்வதை நிறுத்திவிட்டு வார்த்தைகளை வைத்தும் புத்தரது பேருரைகளை வைத்தும் விளையாடத் தொடங்கிவிட்டால் அது ஒரு மாபெரும் தடையாகிவிடும். ஆகவே விபாசனா மையம் தியானிப்பதற்கு மட்டும்தான். இந்த அடுத்த வாரத்தில் நாம் இந்த சொற்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வோமோ அப்படித்தான் அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நாம் புத்தரின் சொற்களை படிக்கிறோம். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இது உள்ளூக்கம் பெறுவதற்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று புத்தர் விரும்பினார், நாம் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்ற வழிகாட்டுதலை பெறுவதற்காகவும் தான் அதை படிக்கிறோம். ஆனால் எப்பொழுதும் உண்மையான பயிற்சியை முக்கியத்துவம் பெற வேண்டும். ஏனென்றால் பயிற்சி இல்லாமல் இறுதி இலக்கை நாம் அடையவே இயலாது. மறுபடியும் சொல்கிறேன், இதனால் நாம் பரியத்தியின் மதிப்பை குறைத்து பேசவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சமய இலக்கியங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாம் புத்தரின் சொற்களுக்கு எதிரிகள் அல்ல. புத்தரின் சொற்களை யார் எதிர்க்க முடியும்? புத்தரின் போதனைகளை கடைபிடித்து வரும் ஒருவர் எப்படி புத்தரது மொழிகளை எதிர்க்க முடியும்? ஆனால் இந்த மொழிகளே நம்முடைய இறுதி இலக்காக ஆகிவிடக்கூடாது. பயிற்சியே இறுதி இலக்காக இருக்க வேண்டும். புத்தரின் போதனைப்படியே விபாசனா பயிற்சியை தூய்மை மாறாமல் பேணி வந்துள்ள சங்கத்திற்கு இயல்பாகவே நாம் மிகவும் நன்றி உடையவர்களாகவே, மிகவும் கடமைப்பட்டவர்களாகவே இருக்கிறோம். நாம் அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்களால் தான் நாம் இந்த அற்புதமான பயிற்சி முறையை பெற முடிந்தது. இல்லாவிட்டால் பல்வேறு இடங்களில் அது எப்படி காணாமல் போனது, அதே போல இது நெடுங்காலத்துக்கு முன்பே தொலைந்து போயிருக்கும். குறைந்தபட்சமாக ஒரு பரம்பரையாவது இதனை தூய்மையாமல் பேணி காப்பாற்றி வந்திருக்கிறது. நாம் இன்று இதை அடைய முடிந்திருப்பது இப்படியாகத்தான். அதை போலவே புத்தருடைய போதனைகளை கடைபிடித்தார்களோ இல்லையோ, பரம்பரை பரம்பரையாக அவரது சொற்களை பேணி காத்து வந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் மிகவும் நன்றி பாராட்டுகிறோம். குறைந்தது கடந்த 25 நூற்றாண்டுகளாக அவர்கள் குரு சிஷ்ய மரபு முறையில் இம்மொழிகளை வழி வழியாக பேணி வந்திருக்கிறார்கள். நாம் பயிற்சி செய்வது உண்மையில் புத்தருடைய போதனைகளைத்தானா என்ற கேள்வி எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் இப்படித்தான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று புத்தர் உண்மையிலேயே விரும்பினாரா? ஆம், அப்படித்தான் என்று எப்படி நிரூபிப்பீர்கள்? தூய்மை மாறாமல் பேணப்பட்டு வரும் புத்தரின் மொழிகளையும் பயிற்சி முறையினையும் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம்தான் நாம் இதை நிரூபிக்க முடியும். புத்தரின் வாய்மொழிகளை தூய்மை கெடாமல் பேணி காத்து வந்தவர்களை தம்ம பண்டாகாரிக அதாவது தம்ம பண்டாகாரிகர்கள் என்பார்கள். புத்தருடைய வாய்மொழிகளை அப்படியே பேணி காப்பது தங்களுடைய பொறுப்பு என்று உணர்ந்தவர்களாக அவர்கள் இருந்தனர். கருவூல காவலர்களைப் போன்று அவர்கள் புத்தருடைய வாய்மொழிகளை பரம்பரை பரம்பரையாக முற்றிலும் பத்திரமாக காப்பாற்றி வந்திருக்கின்றனர். நாம்
அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாவோம். பரியத்தி பட்டிபத்தி இவை இணைந்து இருக்க வேண்டும். புத்தரின் வாய்மொழிகளாகிய பரியத்தியை நாம் புரிந்து கொண்டு கடைபிடிக்கும் போது அது நமக்கும் நம் முயற்சியின் மீது நமது பயிற்சியின் மீது மிகுந்த தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. நான் எப்படி பயிற்சி செய்ய வேண்டுமென்று புத்தர் விரும்பினாரோ அப்படியே பயிற்சி செய்து வருகிறேன். நான் சரியான வழியில்தான் பயிற்சி செய்து வருகிறேன். நான் முறையான வழியில்தான் பயிற்சி செய்து வருகிறேன் என்று தன்னம்பிக்கை வளர்கிறது. இந்த 7 நாட்களும் நாம் இந்த குறிப்பிட்ட சுத்தத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அதற்கு பிறகு திபிட்டகம் முழுவதையும் புத்தருடைய வாய்மொழிகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு மாணவரும் கற்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை. அது தேவையில்லை. ஒருவருக்கு இவை எல்லாவற்றையும் படிக்க நேரம் கிடைத்தால் அற்புதமே. நான் முன்பே கூறியது போல் ஒவ்வொரு சொல்லும் அமுதமே. ஒரு விபாசனா தியானிக்கு ஒவ்வொரு சொல்லும் புத்தரே வழங்கி வழிகாட்டுதல் போன்றிருக்கும். இந்த வார்த்தைகள் எனக்கு வழிகாட்டுவதற்கென்றே அவர் என்னை நோக்கி கூறியது போல் இருக்கின்றன. ஹே, நீ இப்படி வேலை செய், ஹே, நீ இப்படி விளங்கிக்கொள் என்று கூறியது போல் எவ்வளவோ தெளிவு பிறக்கும், எவ்வளவோ உள்ளூக்கம் பிறக்கும். ஆனால் அது அவசியமில்லை. ஒரு சில சுத்தங்களை முறையாக விளங்கி கொண்டால் கூட அதுவே போதுமானதாகும். ஒரே ஒரு காதா, அதாவது 2 வரிகளை முறையாக புரிந்து கொண்டால் கூட நீங்கள் இறுதி இலக்கை அடைவதற்கு அதுவே போதுமானதாகும் என்று புத்தரே கூறுகிறார். பரியத்தி என்பதை வடமொழியில் அல்லது இந்தியில் பர்யாப்தி என்போம். இச்சொல்லின் ஒரு நேரடி அர்த்தம் போதுமானது என்பதாகும். பயிற்சி செய்து இறுதி இலக்கை அடைய உங்களுக்கு உள்ளூக்கம் உண்டாக்க எது போதுமானதோ அதுவே பரியத்தி. உங்களை இறுதி இலக்கிற்கு இட்டு செல்ல ஒரே ஒரு சுத்தமே கூட போதுமானதாக இருக்கலாம். ஒரே ஒரு காதா, ஒரே ஒரு பாடல் கூட உங்களை இறுதி லட்சியத்துக்கு கொண்டு செல்ல போதுமானதாகலாம். மற்றவர்களுக்கு இறுதி இலக்கை அடைய ஏராளமான பேருரைகள் தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் பாதையில் அடிகளை எடுத்து வைத்தால்தான் இறுதி இலக்கை அடைய முடியும். ஆகவே இங்கேயும் உலகு எங்கிலும் இப்போதும் இனி வரும் காலத்திலும் விபாசனா மையங்களை நிர்வாகம் செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. விபாசனா பயிற்சியே இங்குள்ள முக்கிய போதனையாகவும் முக்கிய நடவடிக்கையாகவும் இருக்கும். இந்த மாலை நேர பேருரைகளில் நீங்கள் பெறும் இந்த புத்த மொழிகள் எதற்காகவென்றால், நாம் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்வதற்கான முறையான வழி எது, நாம் ஏன் இந்த வழியில் பயிற்சி செய்கிறோம் என்பதையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கும், அதை அறிவளவில் புரிந்து கொள்வதற்கும், நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் மாபெரும் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கும் தான். அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாலை நேர பேருரைகள். அதற்காகத்தான் நமக்கு பரியத்தி. அத்தகைய மையங்கள் ஒரு சில சுத்தங்களை, ஒரு சில பேருரைகளை எடுத்துக்கொண்டு மாலை நேர பேருரைகளின் போது விவாதிப்பதால் மக்களுக்கு விளக்கம் உண்டாகலாம். ஆனால் அதுவே முக்கிய குறிக்கோளாக ஆகிவிடக்கூடாது. இல்லாவிட்டால் இந்த தியான மையங்கள் பரியத்தி மையங்களாக கூடும். வெறும் பரிமத் மைய திபிட்டகத்தை போதிப்பார்கள். மக்கள் வெறுமனே கலந்துரையாடி கொண்டும் பாராயணம் செய்து கொண்டும் விவாதித்து கொண்டும் உள்ள கிளர்ச்சி விளையாட்டுகளிலும் பக்தி விளையாட்டுகளிலும் அறிவு நுட்ப விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் பயிற்சி செய்ய மாட்டார்கள். அது பெரிய துரதிர்ஷ்டமாக இருந்துவிடும். அப்படி நடக்கவிடக்கூடாது. எனவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 7 நாட்களும் நாளை முதல் நாம் சுத்தத்தை பாராயணம் செய்யும் போது அது செய்முறை அம்சத்தை சரிவர முறையாக புரிந்து கொள்வதற்கே ஆகும். பட்டிபத்தி, பட்டிவேதங்
இவற்றை முறையாக புரிந்து கொள்வதற்கே ஆகும். இந்த மார்க்கத்தில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் முறையாக விளங்கிக் கொள்வோம். அப்போதுதான் நாம் வேறு எதன்பாலும் திசை திரும்பி போகாமல் இருப்போம். திசை மாற்றம் இருக்காது. நாம் சரியான பாதையில், நேரான பாதையில், நம்மை இறுதி இலட்சியத்துக்கு இட்டுச் செல்லும் பாதையிலேயே இருப்போம். இங்கேயும் அங்கேயும் சில்லறை பிரச்சனைகளில் காலத்தை விரயமாக்கி கொண்டிருக்க மாட்டோம். நாம் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை முறையாக, சரியாக, நன்றாக விளங்கிக் கொள்ளத்தான் இந்த மாலை நேர பாராயணமும் புத்த மொழிகளை விளங்கிக் கொள்வதும். ஆனால் நமது பயிற்சியோ அப்படியே தான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஆனாபானாவில் இருக்கிறீர்கள். மூச்சை கவனிப்பதில், மூச்சு உள்ளே செல்கிறது, வெளியே செல்கிறது எனும் உண்மையை கவனிப்பதில் உங்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டே இருங்கள். இதுதான் சதி. நீங்கள் இதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு புத்தகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக அது அப்படி நடக்கவில்லை. ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்பதற்காக அது அப்படி இல்லை. புத்தர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதற்காகவும் அது அப்படி இல்லை. அது இயற்கை. இதுதான் உயிருள்ள ஒரு மனிதனின் இயற்கை. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், அதனால் மூச்சு இருக்கிறது. நீங்கள் மூச்சை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும், உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் உள்ளது உள்ளபடி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதை ஒரு மூச்சு பயிற்சியாக ஆக்குவதில்லை. அதை சீர்படுத்துவதற்காக நீங்கள் எதுவுமே செய்வதில்லை. வெறுமனே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் உற்று நோக்க சாட்சியாக பார்க்க பார்க்க உங்கள் மனம் குவிகிறது, இயல்பாக குவிக்கப்படுகிறது. மூச்சு மென்மையடைந்து வருகிறது, குறுகி கொண்டு வருகிறது. ஒரு நிலை வரும் வரை இப்படியே நடக்கிறது. அந்த நிலை வந்ததும் மூச்சு யூ, அதாவது ஆங்கில எழுத்து யூ எப்படி இருக்கு அதுபோல் திருப்பத்தை எடுக்கிறது. அது வெளியே வந்ததுமே உள்ளே திரும்ப தொடங்கி விடுகிறது. வெளியே வந்தபோதே உள்ளே நுழைய தொடங்கி விடுகிறது. நீங்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு ஒன்றும் செய்வதில்லை. நீங்கள் அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். சில சமயம் மூச்சே நின்று விட்டது போல் உணர்கிறீர்கள். அதன் பிறகு மீண்டும் உங்களுக்கு பிராணவாயு வேண்டுமென்று பசிப்பதை உணர்கிறீர்கள். மீண்டும் ஒரு பெரும் மூச்சு வருகிறது. நீங்கள் மீண்டும் அதை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அது குறுகி வருகிறது. யூ திருப்பம் எடுக்க தொடங்குகிறது. நின்று விட்டது போல் உணர்கிறீர்கள். மீண்டும் ஒரு பெருமூச்சு வரும். ஆக அது பெருமூச்சாக இருந்தால் உங்களுக்கு அது பெருமூச்சு என்று தெரிகிறது. அது ஒரு நீண்ட மூச்சு என்பது தெரிகிறது. அது ஒரு குறுகிய மூச்சாக இருந்தால் அது ஒரு குறுகிய மூச்சு என்பது உங்களுக்கு தெரிகிறது. அது ஒரு குறுகிய மூச்சு. நீங்கள் வெறுமனே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மை நிலையை உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயல்பாகவே சில சமயங்களில் உங்களால் மூச்சை அறவே உணர முடியாது போகும். ஏனென்றால் அது அந்த அளவுக்கு நுட்பமடைந்து போயிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில மூச்சுக்களை தெரிந்தே வேண்டுமென்றே இழுத்து விட்டு கொள்ள உங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் இது உங்களுக்கு உதவி செய்யத்தான். இயல்பான மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும், உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் உள்ளது உள்ளபடி நீங்கள் உணரத் தொடங்கும் நிலையை வரவழைப்பதற்கான ஒரு உதவி மட்டுமே இது. உங்களது சாதாரண விபாசனா பயிற்சி முகாம் 10 நாட்கள் நடக்கும். ஆனால் இந்த சதிபட்டான பயிற்சி முகாம் 8 நாட்கள் தான் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே நேரம் குறைவு. இந்த நேரத்தை நீங்கள் இன்னும் தீவிரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய மாணவர்கள் ஆதலால் உங்களுக்கு சில அனுகூலங்கள் உண்டு. எப்படியெனில் சாதாரண 10 நாள் பயிற்சியில்
பல புதிய மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சில நாட்களுக்கு என்னதான் நடக்கிறது என்று கூட தெரியாமல் குழப்பத்தில் இருப்பார்கள். ஒழுக்க கட்டுப்பாடுகளின் மதிப்போ மௌனத்தின் அவசியமோ அவர்களுக்கு விளங்காததால் அவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் எல்லோருமே பழைய மாணவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள். குறைந்தது 2 அல்லது அதற்கும் அதிகமான பயிற்சி முகாம்களில் கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான கருத்து என்னவென்றால், பயிற்சியின் தொடர்ச்சியே வெற்றியின் இரகசியம். இதுதான். இந்த பயிற்சி முறையை பொறுத்தவரை தொடர்ச்சியான பயிற்சி அதுதான் இரகசியம். நீங்கள் சற்று நேரம் பயிற்சி செய்வீர்கள், அப்புறம் மிகவும் சோம்பலாக இருப்பது போல் இருக்கும். நீங்கள் வேலையை நிறுத்தி விடுவீர்கள் அல்லது சுற்றத் தொடங்கி விடுகிறீர்கள். இங்கும் அங்கும் அலைவீர்கள் அல்லது படுத்து உறங்கி விடுவீர்கள். அதன் பிறகு சற்று நேரம் கழித்து மீண்டும் தொடங்குவீர்கள். இப்படி வேலை செய்தால் உங்களால் லட்சியத்தை அடையவே முடியாது. தொடர்ச்சியாக வேலை செய்யுங்கள். தொடர்ச்சியாக இயல்பாகவே உங்கள் மனம் அலையும். நீங்கள் அதை மீண்டும் இழுத்து கொண்டு வர வேண்டும். அது அலையும் நீங்கள் இழுத்து கொண்டு வர வேண்டும். உங்களது உழைப்பு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் நீங்கள் மிக தீவிரமாக வேலை செய்ய வேண்டும். ஆம், இரவும் பகலும். உங்களுக்கு ஓய்வு நேரமே கிடையாது. இடைவேளை நேரங்களில் கூட, அதாவது காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை அல்லது மதியம் 11 முதல் 1 வரை, அதன் பிறகு மாலை 5 முதல் 6 மற்றும் இரவு 9 முதல் காலை 4:30 மணி வரை உள்ள இந்த ஓய்வு நேரங்கள் கூட தியானத்திற்குத்தான், விழிப்போடு இருக்கத்தான். சதிபட்டானவில் சதி நிலைநாட்டப்பட வேண்டும், விழிப்புணர்வு நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆகவே எல்லா நேரமும் விழிப்போடு இருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆனாபானாவில் இருக்கிறீர்கள். மூச்சையே கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உட்கார்ந்திருந்தாலும், நின்று கொண்டிருந்தாலும், நடந்தாலும், கிடந்தாலும், குளித்தாலும், துவைத்தாலும், சாப்பிட்டாலும், குடித்தாலும், படுக்கும்போது கூட ஆழ்ந்த தூக்கம் வரும் வரைக்கும் நீங்கள் மூச்சையே கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மூச்சை மட்டுமே. உள்ளே வந்து கொண்டும் வெளியே சென்று கொண்டும், உள்ளே வந்து கொண்டும் வெளியே சென்று கொண்டும் இருக்கின்ற இயற்கையான மூச்சை இரவும் பகலும் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நேரம் போக மற்ற நேரமெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். விழிப்புணர்வை நிலை பெறச் செய்வது இப்படித்தான். சதி பட்டானாவை அடையும். பதிட்டாபித, அது ஸ்தாபிதம் அடைகிறது, நிலைநாட்டப்படுகிறது, நன்றாக நிலைநிறுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் விபாசனாவுக்கு மாறும்போது எல்லா நேரமும் அனிச்ச உதிக்கிறது மறைகிறது என்பதை உணர்ந்தபடியே இருப்பீர்கள். மீண்டும் இரவும் பகலுமாக. எல்லா விதிகளுமே உங்களுக்கு முக்கியம்தான். இப்படி ஒரு பயிற்சியில் கலந்து கொள்வது யாருக்குமே மிக அரியதொரு நல்வாய்ப்புத்தான். யாருமே புதிய மாணவர்கள் இல்லை, எல்லோருமே பழைய மாணவர்கள். மிக குறைந்த தொந்தரவு. ஒவ்வொருவருமே தீவிரமாக உழைப்பவர்கள். உங்களுக்கு இப்படி ஒரு நல்வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வசதிகளையெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். அவற்றை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய விழிப்புணர்வை ஞானத்தோட நிலைநிறுத்துங்கள். அதனால் நீங்கள் இறுதி இலக்கை நோக்கி நெருங்கி வருவீர்கள். இந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கும் வசதிகள் எதனையும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த அற்புதமான தம்மத்தை, இந்த அற்புதமான பயிற்சி முறையை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய சொந்த நன்மைக்காக, உங்களுடைய சொந்த நலனுக்காக, உங்களுடைய சொந்த விடுதலைக்காக பேராசை, வெறுப்பு, அறியாமை ஆகிய தலைகளிலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் விடுபடுவதற்காக உண்மையான அமைதியையும் உண்மையான இசைவிணக்கத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அனுபவித்து மகிழ்வதற்காக நீங்கள் யாவரும் உண்மையான அமைதியையும் உண்மையான இசைவிணக்கத்தையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அனுபவித்து மகிழ்வீர்களாக. பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ மங்களம். நீங்கள் 5 நிமிடம் ஓய்வெடுத்து கொள்ளலாம். மூச்சு காற்றை உணர்ந்தபடியே ஓய்வெடுத்து கொள்ளுங்கள். பிறகு திரும்பி வந்து உட்காருங்கள். உட்கார்ந்து பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். சுவாசத்தின் விழிப்புணர்வை தொடர்ந்து பராமரியுங்கள். தொடர்ந்து மூச்சு காற்றை உணர்ந்தபடியே இருங்கள். இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.